He has one of the best marketing teams in all of Indiaனே கூட சொல்லுவேன். அந்த ஒரு கேரக்டர் போஸ்டர்லயும் இப்போ வந்துட்டு அவர் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ரீஜனை வந்துட்டு அவர் டார்கெட் பண்றாரு, அந்த பீப்புளை ஹைப் பண்றாரு. மாஸ்டர் படம் வந்துட்டு வரப்போ அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர் கிடைக்குமா இல்லையா, எவ்வளவு ஷோஸ் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு பிரில்லியண்டான ஒரு மார்க்கெட்டிங் மூவ் பண்ணார் அவரு. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ஸ்டோரிஸ் ஆர் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துட்டு அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் பீப்புள் இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. வெறும் ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வீடியோஸ் அது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்துகிட்டே இருந்தது. மாத்தி எல்லாருமே அவங்க ஸ்டோரியில போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் மாஸ்டர் அகைன் அனிருத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ நேச்சுரலா அது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போச்சு. அந்த மூவிக்கு வேற ஹைப்பே தேவையில்லை. நீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, மாஸ்டருக்கு வந்து அவங்க ஆக்சுவலி ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணல. எஸ், மாஸ்டருக்கு ட்ரெய்லரே இல்லை. லோகேஷ் நெயில்ஸ் த மார்க்கெட்டிங். லியோல பாத்தீங்கன்னா அந்த ஸ்வோர்ட், இல்ல விக்ரம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த டேபிள்ல உட்கார வச்சுட்டு கமல்ஹாசன் கடைசியா சிரிக்கிறது, அதுக்கும் அந்த படத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கும்லாம் யாருமே அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. பட் இட் ஜஸ்ட் கெட்ஸ் பீப்புள் ஹைப்ட் அப் ஃபார் த மூவி.